ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம வீட்டோட லைவ் லொக்கேஷனை நம்ம ஃபோன் மூலமாகவே நம்மளால் பார்க்க முடியும். அது எப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம எல்லோரும் யூஸ் பண்ணுற மேப் ஆப்லேயே இந்த சேட்டலைட் வியூ பார்க்க முடியும். ஆனால் அதுக்கும் இதுக்கும் சில வித்தியாசங்கள் இருக்குது. அதை நான் வீடியோ எண்டில் சொல்கிறேன். இந்த வீடியோவில் டூரிஸ்ட் பிளேசஸை கூகுள் எர்த் ஆப் மூலமாக நம்ம எப்படி 3Dயில் பார்க்கலாங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு கூகுள் எர்த் ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இப்போ ஓப்பன் கொடுங்க. இப்போ நம்மளோட எர்த் வந்தாச்சு. இதில் வந்து நம்ம எல்லாமே பார்க்கலாம். அதாவது நம்ம உலகத்தையே நம்மளோட ஃபோனில் சுற்றி பார்க்கலாம் 3D வியூவில். இப்போ நான் உங்களுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் காமிக்குவேன். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற பிளேஸ். அதுக்கு முன்னாடி இந்த ஆப்ஸ் பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஆப்ஸ் வந்து மெயின்லி ப்ராஜெக்ட்டுக்காக யூஸ் பண்ணுவாங்க. இதிலேருந்து நம்மளால் மேப்பை டவுன்லோட் பண்ண முடியும். இதில் சில ஆப்ஷன்ஸ் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட் அந்த லொக்கேஷன் சிம்பிள், அதை கிளிக் பண்ணும்போது நம்ம லொக்கேஷன் காமிக்கும். நெக்ஸ்ட் அந்த ஆரோ மார்க், அது வந்து நார்த் அண்ட் சவுத் டைரக்ஷன். கீழே லோட் ஆகுது. இப்போ 100% லோட் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு பர்ஃபெக்ட் 3D வியூ கிடைக்கும். அடுத்து லாட்டிடியூட் லாஞ்சிடியூட் கீழே காமிக்குது. இப்போது அந்த 3D கிளிக் பண்ணிக்கலாம். 3D கிளிக் பண்ணால் உங்களுக்கு அதாவது ஃப்ளாட்டில் 3D வியூ காமிக்கும். இப்போ இதில் வந்து நம்மளோட வீடு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்து நம்மளை வந்து லொக்கேட் பண்ணிக்கலாம். நம்மளோட லொக்கேஷன் வந்து ஆன் பண்ணோன்னா ஃபோனில் அதுவே ஆட்டோமேட்டிக்காக காமிக்கும் நம்ம எந்த லொக்கேஷனில் இருக்கோம் அப்படின்னு. நம்ம வந்து அதை வந்து ஆட் மார்க் கொடுத்து பின் கூட பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நார்த் அண்ட் சவுத் டைரக்ஷன் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகுது. நீங்கள் அதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணால் போதும், அது உங்களோட பழைய டைரக்ஷனுக்கு வந்துடும். அடுத்ததான் இப்போது டிஸ்டன்ஸ் வந்து கால்குலேட் பண்ண போகிறோம். அதாவது இந்த கடையிலேருந்து நம்மளோட வீடு வந்து எவ்வளோ கிலோமீட்டரில் இருக்குது அப்படின்னு ஈஸியாக இதை யூஸ் பண்ணி நம்மளால் மெஷர் பண்ண முடியும். மேலே ஸ்கேல் ஐக்கான் இருக்குது பாருங்கள், அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டிஸ்டன்ஸ் ஆட் பாயிண்ட் கேட்கும். அதில் வந்து நீங்கள் ஆட் பாயிண்ட் கொடுத்துக்கலாம். இப்போ நான் ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து கொடுக்குறேன். அடுத்தடுத்த பாயிண்ட்ஸ் ரோடோட வளைவுக்கு தகுந்த மாதிரி நம்ம அந்த பாயிண்ட்ஸ் வச்சுக்கலாம். இப்போது நமக்கு அந்த டார்கெட் வந்தோடனே அந்த இடத்த வந்து நம்ம நிறுத்தினா நமக்கு அதோட எத்தனை கிலோமீட்டர்ஸ் அப்படின்னு நமக்கு அது கரெக்டாக காமிச்சிடும். அந்த டிஸ்டன்ஸ் பக்கத்தில் ஒரு கொஸ்டின் மார்க்குமே இருக்குது. அதை கிளிக் பண்ணும்போது நமக்கு கிலோமீட்டர்ஸில் வேணுமா, மைல்ஸில் வேணுமா, யார்ட்ஸில் வேணுமா, ஃபீட்டில் வேணுமா அப்படின்னு நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பிளேஸ் பார்க்கலாம். இப்போ நம்ம நியூயார்க் சிட்டி போட்டு சர்ச் பண்ணலாம். எப்படி இருக்குது பாருங்கள், கிளாரிட்டியில் செம்மையாக இருக்குது. அதை நமக்கு எப்படி வேணும்னாலும் நம்ம ரொட்டேஷன் பண்ணிக்கலாம் 360 டிகிரியில். நம்ம இது வந்து நிஜத்துலேயே நமக்கு பார்த்து அந்த ஒரு ஃபீலிங் கொடுக்குது. கரெக்டாக சீக்கு நடுவில் வந்து இந்த பிளேஸ் அமைஞ்சிருக்கு. இந்த ஸ்டாச்சுவோட நேம் வந்து லிபர்ட்டி ஸ்டாச்சு. இது வந்து இது யூஎஸோட விடுதலை சின்னம் அப்படின்னு அழைக்கப்படுது. அமெரிக்காவுக்கு பிரான்ஸ் கொடுத்த கிஃப்ட்டு, ஃப்ரீடம் கிஃப்ட்டுன்னே சொல்லலாம். இதோட ஹைட் 157 அடி. எவ்வளோ ஹைட்டுன்னு கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்கள். இது வந்து தீவுக்கு நடுவில் இருக்குது. இதை லிபர்ட்டி தீவு அப்படிங்கிறாங்க. இது நியூயார்க்கோட நம்பர் 1 டூரிஸ்ட் பிளேஸ். உங்களுக்கு போர் அடிக்கும் போது இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச லொக்கேஷனை விசிட் பண்ணுங்கள். அடுத்ததான் யூஎஸ் பிரசிடெண்ட்டோட வெள்ளை மாளிகை போடலாம். இங்கே பாருங்கள், இதுதான் வெள்ளை மாளிகை. நான் உங்களுக்கு ஜூமிங்கில் காட்டுறேன். சரௌண்டிங் வியூ தெரியுது பாருங்கள், நல்லா பச்சை பசேல்னு சூப்பராக இருக்குது. அடுத்ததான் நம்ம ஜப்பான் போகலாம். இங்கே வந்து ஒரு டிஸ்னி லேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமஸான ஒரு தீம் பார்க்கு. இதை நம்ம நிறைய கார்ட்டூன் ஷோஸில் பார்த்துருப்போம். இப்போ நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அதோட வியூ வந்து வருது. இப்போ பாருங்கள், இது எல்லாமே டிஸ்னி லேண்ட் தான். அந்த சரௌண்டிங் ஏரியா எல்லாமே டிஸ்னி லேண்ட் தான். அந்த சிட்டி பாருங்கள், செம்ம க்ரௌட் ஏரியா. அந்த வீடெல்லாம் கூட ரொம்ப நெருக்கமாக இருக்குது.
இப்போ இந்த வியூ பாருங்கள், அப்படியே லைவில் பார்க்குற மாதிரி இருக்குது. அந்த பிரிட்ஜ் ஹைவேயோட கிளாரிட்டி பாருங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம நேட்டிவ்க்கு வந்துடலாம். அதாவது சென்னை மெரினா பீச் போடலாம். நம்ம லொக்கேஷன் வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து அம்மா நினைவிடம், எம்ஜிஆர் நினைவிடம், டாக்டர் கலைஞர் நினைவிடம் எல்லாமே இருக்குது. அந்த பீச்சு கூட ரொம்ப தெளிவாக தெரியுது. இப்போ அடுத்ததாக நம்ம கன்னியாகுமரி போயிடலாம். விவேகானந்தா ராக் மெமோரியல் போகலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஓரளவு கிளாரிட்டியாக தெரியுது. நியூயார்க் ஸ்டாச்சு பார்த்ததை விட இது கிளாரிட்டி கம்மி தான். இது வந்து திருவள்ளுவர் சிலை, எல்லாருக்கும் தெரிஞ்ச பிளேஸ் தான். அடுத்ததாக முக்கடல் சங்கமம். இப்போ பார்த்தீங்கன்னா நார்த் அண்ட் சவுத் சேஞ்ச் ஆகிருக்குது. ஜஸ்ட் கிளிக் பண்ணால் ஸ்ட்ரைட் ஆகிட்டு. அடுத்ததாக சர்ச்சுக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த ஸ்டார் பட்டன் கிளிக் பண்ணுறேன். அதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஃபேமஸான பிளேஸ், அதாவது நேச்சர், கேம்ஸ், லேயர்ஸ், ஸ்ட்ரீட் வியூ அண்டு கல்ச்சர், பனிப்பிரதேசங்கள், அந்த மாதிரி ஏகப்பட்ட பிளேஸ் வந்து நமக்கு காமிக்குது. நம்ம அதில் ஏதாவது ஒரு பிளேஸ் செலக்ட் பண்ணால் நமக்கு டேரெக்டாக மேப் வந்துடும். இப்போ கிளாசியர்ஸ் கவரேஜ் வந்து நான் வந்து செலக்ட் பண்ணுறேன். எப்படி காமிக்குது பாருங்கள். அந்த ஸ்கை ப்ளூவில் இருக்கிறது எல்லாமே அணி. இதில் வந்து பிளேஸோட நேம் தெரியலனா கூட நம்ம அந்த இதை பார்த்து பிக்சர் செலக்ட் பண்ணி போய்க்கலாம். அடுத்ததான் லெஃப்ட் கார்னரில் அந்த 3 லைன்ஸ் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு ஃபோட்டோஸ் அப்படின்னு ஆப்ஷன் காமிக்கும். அந்த ஃபோட்டோஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒவ்வொரு பிளேஸில் ஃபேமஸான பிளேஸில் உள்ள ஃபோட்டோஸ் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. இப்போ நான் மறுபடியும் லொக்கேஷன் ஆன் பண்ணுறேன். இப்போ நியரில் உள்ள பிளேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவானி ரிவரோட ஸ்டார்டிங் பிளேஸ் காமிக்குது. அதாவது பவானி ரிவர் வந்து ஸ்டார்ட் ஆகிற இடம் காமிக்குது. இப்போ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த லொக்கேஷன் காமிக்கும். இப்போ கூகுள் எர்த் ஆப்புக்கும் மேப்புக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்க்கலாம். மேப்ஸ் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ ரைட் சைடில் அந்த கிளிக் பண்ணால் நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணதுனால சேட்டலைட் மோடில் இருக்குது. நான் டிஃபால்ட் மோட் கொடுக்குவேன். இப்போ மேப் டைப் செலக்ட் பண்ணி சேட்டலைட் மோட் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கம்பேரிஷனுக்காக அதே லிபர்ட்டி ஸ்டாச்சு சர்ச் பண்ணலாம். இப்போ நீங்கள் இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளால் 360 டிகிரிலாம் ரொட்டேட் பண்ண முடியாது. கிளாரிட்டி வந்து அதை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் கம்மி தான். அது போக இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கூகுள் எர்த்தில் இருக்கும். இதுக்காக தான் வந்து கூகுள் எர்த் வந்து இந்த பர்பஸ்க்காக மெயினாக யூஸ் பண்ணுவாங்க. இது இன்ட்ரோ வீடியோனே சொல்லலாம். என்னென்னா நெக்ஸ்ட் வீடியோ வந்து மேப் ரிலேட்டட் கண்டென்ட். உங்களுக்கு இந்த டாபிக் பிடிச்சிருந்தனா கீழே கமெண்டில் சொல்லுங்கள். இல்லை இந்த டாபிக் செமையாக போர் அடிக்குது அப்படின்னா அதையும் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.